வணக்கம். இப்போ பார்க்க போறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு 2 டயர் கேக் ஆர்டர் வந்துச்சு. கீழ 1 1/2 கேஜி அதுக்கப்புறம் மேலே ஒரு 1/2 கேஜில வந்து பிளான் பண்ணி பண்ணியிருந்தேன். ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவரில் கேட்டிருந்தாங்க. கஸ்டமர் ஒரு ரெஃபரன்ஸ் பிக்சர் சென்ட் பண்ணிவிட்டு, இது மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்துருப்பா, ஹைட்டாக வேணும்னாங்க. ஹைட்டு வராது இதில, ஏன்னா அது கேஜி கம்மி தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, நீங்கள் எப்படி வருமோ அது பண்ணிடுங்க, பட் இதே மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. மோர் ஆர் லெஸ் அதை நான் மேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தேன். ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர் எனக்கு பிங்க் கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் பிளான் பண்ணியாச்சு. பார்பி டால் வந்து வச்சுட்டு கவுன் வந்து ஃபாண்டன்ட்டில் பண்ணியிருந்தேன். ஸ்பான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. டெலிவரி பண்ணுற ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி தான் இந்த இது நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபாண்டன்ட் ஒர்க் பண்ணும்போதே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அழகா வந்துருந்துச்சு. நான் ரொம்ப பயந்தேன் கொஞ்சம். ஏன்னா ஆல்ரெடி இது பண்ணியிருக்கோம். இருந்தாலும் மறுபடியும் சரி, நம்ம வீட்டுக்கு தானே பண்ணியிருக்கோம், அது வெளியில் கொடுக்கும்போது எப்படி வருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஃபைனல் டச் பார்க்கும்போதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நானும் என்னோடய சிஸ்டரும் சேர்ந்து தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக செஞ்சிட்ருக்கும்போது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் இருந்துச்சு. லாஸ்ட்டாக ஃபைனலாக எல்லாத்தையும் அப்படியே ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பார்பி டால் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த ஒயிட் கலர் ஃப்ளார் வச்சுட்டு ரெட் அண்ட் எல்லோ வந்து சென்டரில் கொடுத்துருந்தது ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதில் ஒன்றே ஒன்று மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. அவங்க அனுப்பின பிக்சரில் வந்து கொஞ்சம் அந்த கோல்டன் கலரில் வந்து வேறு டிசைன் வந்துருந்துச்சு. அது என்கிட்ட இல்லாததுனால ஏதோ சம்திங் மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தேன். இதே மாதிரி கப் கேக்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன டிசைனோ இல்லை தீம் எதுவுமே சொல்லலை. நானாக தான் மற்றதெல்லாம் பிளான் பண்ணி கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி கப் கேக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. செஞ்சு கொடுத்தாச்சு. பார்த்த உடனேயே அவங்க எனக்கு சொன்னது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலப்பா அப்படின்னாங்க. ஃபைனலாக நாங்களும் எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்து பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்கோம் போலேடா அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எனக்கு கிடச்சிருந்துச்சு. இதை பார்த்துட்டு அவங்க பாப்பா வந்து ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க. அந்த பார்பி டாலை பார்க்கும்போது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, தேங்க்யூப்பா அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவங்களே எனக்கு ரிவ்யூவும் ஃபோட்டோவோட சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதையும் நான் சேர்த்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும், உங்கள் குட்டீஸை வந்து எக்ஸைட்டட் ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மை கேக்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள்.